அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சப்தமி திதியில் பிறந்தவர்களின் குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். எல்லோரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கும் திதி என்பது சூரிய பகவானுக்கும் சந்திர தேவனுக்கும் இடையேயுள்ள தொலைவுதான் திதி என்பது. இந்த திதி என்பது பஞ்சாங்கத்தில் ஒரு முக்கிய பகுதியாகும். அனைவராலும் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த சப்தமி திதி என்பது அமாவாசை நாளையும் பூரணை பௌர்ணமி நாளையும் அடுத்து வரும் 7வது திதி என்பது சப்தமி திதியாகும். சரி, இந்த சப்தமி திதியில் பிறந்தவர்களின் குணாதிசயங்களை பற்றி பார்த்தால், எந்த ஒரு கடினமான செயலையும் செய்து முடிக்கின்ற உடல் வலிமையும் மற்றும் உடல் வலிமையும் கொண்டவர்கள். தோல்வியால் எந்த நேரத்திலும் துவண்டு போகாமல் மேற்கொண்டு எழுந்து அந்த தோல்வியிலிருந்து வெற்றியை கொடுக்கக்கூடிய மன உறுதி கொண்டவர்களாக இருப்பார்கள். அடுத்ததாக இரண்டாவதாக குணாதிசயமாக ஆரம்ப காலகட்டத்தில் அவர்களின் வாழ்க்கையில் தொடக்கத்தில் எவ்வளவு ஏழ்மை நிலையில் இருந்தாலும் ஏழ்மை நிலையை தன் முழு வாழ்க்கையிலும் ஏழ்மை ஏற்படாதவாறு இப்போ நான் கடினமாக அயராத உழைப்பினால் ஒரு உயர்ந்த இடத்திற்கு சென்று நல்ல செல்வ வளம் நன்றாக பெருக்கி தமக்குள் தம்மை சார்ந்த மற்றும் மக்களுக்கு உதவி செய்யும் வகையில் பயன்படும் வகையில் செல்வ வளத்தை பெருக்கக்கூடிய மனிதர்கள் இந்த சப்தமி திதியில் பிறந்தவர்கள். மற்றவர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய வள்ளல்களும் இவரே. எந்த ஒரு ஏழ்மையானவர்களும் இவர்களை கடந்து சென்ற பின்னரும் அவர்களுக்கு நம்மால் ஏதாவது ஒரு உதவி செய்யலாமா மனதில் ஒரு சின்னம் எப்பொழுதும் அவர்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதுபோல அவர்களுக்கு உதவி செய்யும் முன் வரக்கூடிய ஒரு முன் மனிதர்களுக்கும் இந்த சப்தமி திதியில் பிறந்த மனிதர்கள் ஆவார்கள். இந்த அளவிற்கு உதவி செய்யும் மனப்பக்குவம் கொண்ட மனிதர்கள் தான் இந்த சப்தமி திதியில் பிறந்தவர்கள். அடுத்ததாக நம் மூன்றாவதாக குணாதிசயமாக சப்தமி திதியில் பிறந்தவர்களுக்கு தாம் வீட்டில் இருக்கும் பெரியோர்கள் மட்டுமின்றி வெளியில் இருக்கும் அனைத்து தரப்பு மக்களிடமும் நல்ல மதிப்பு ஏற்படும் வகையில் நன்றாக முறையில் நடந்து கொள்வார்கள். வீட்டில் இருக்கும் பெற்றோர்களை அன்பாக கவனித்துக் கொள்வதில் இவர்களுக்கு நிகர்கள் இவரே. இந்த அளவிற்கு பெரியோர்களை மதிப்புக்கும் பண்பும் கொண்டவர்கள். மற்ற பெரியவர்கள் தங்களுக்கு இது போல் ஒரு குழந்தை இல்லையே என்று ஏங்கும் அளவிற்கு சிறப்பாக செயல்படக்கூடிய நபர்கள் இந்த சப்தமி திதியில் பிறந்தவர்கள் ஆவார்கள். இந்த அளவிற்கு பெரியோர் சொல்லை கடைபிடித்து நடப்பவர்கள். அவர்களுக்குரிய மரியாதையும் அன்பும் அளவிற்கு இடந்த பாசம் கொடுக்கக்கூடிய மகத்துவமான மனிதர்கள்தான் இந்த சப்தமி திதியில் பிறந்தவர்கள். அடுத்ததாக இவர்களுக்கு கூறப்படும் குணாதிசயங்கள் என்னவென்றால், கஷ்டத்தில் இருக்கும் ஒரு மனிதருக்கு தானாக சென்று உதவி செய்யக்கூடிய இரக்க மனப்பான்மை கொண்ட நல்ல மனிதர்கள் இவர். சமுதாயத்தில் இவர்களால் ஒரு பெரும் வளர்ச்சி ஏற்படும். ஒரு உயர்ந்த புகழை அடைவதற்கான மூல காரணம் இவர்களால் செயல்படும். வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து நற்பணிகளை செய்து வைக்கக்கூடிய மாமனிதர்களும் இந்த சப்தமி திதியில் பிறந்தவர்கள்தான். பணக்காரன் ஏழை என்ற வித்தியாசம் பார்க்காமல் அனைத்து தரப்பு மக்களுக்கும் நம்மால் முடிந்த அளவு உதவி செய்ய முன்வரக்கூடிய மனிதர்கள். பட்டினியால் வாடிக்கொண்டிருக்கும் மக்கள் கூட அனைவராலும் செல்லும் அன்பு மிக்க பக்குவம் கொண்ட நல்ல மனிதர்கள் இந்த சப்தமி திதியில் பிறந்த இந்த மனிதர்கள் ஆவார்கள். அடுத்ததாக இந்த சப்தமி திதியில் பிறந்தவர்கள் எந்த ஒரு நேரத்திற்கும் காத்திருக்காமல் தொடர்ந்து எப்பொழுதுமே தன்னை தயார்படுத்தி கொண்டு வெற்றியை தேட முயற்சிப்பார்கள். உண்மையை சொல்ல போனால் தன் வாழ்நாள் முழுவதும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மை உடைய நல்ல மனிதர்கள் இந்த சப்தமி திதியில் பிறந்த மனிதர்கள் ஆவார்கள். எந்த சூழ்நிலையிலும் யாரிடமும் கடுஞ்சொல் பேர்க்காமல் அவர்களை மனதார நேசித்து அவர்கள் கூறும் கருத்தை ஆழமாக ஏற்று அவர்களை அன்புடன் பார்த்து கொள்வது இந்த சப்தமி திதியில் பிறந்தவர்களின் இன்னொரு மிக சிறந்த குணாதிசயமாகும். அடுத்ததாக ஒரு இடத்தில் ஒரு தவறு செய்தாலும் அந்த தவறை விரைவில் திருத்தி கொள்ள வேண்டும். மறுபடியும் அந்த தவறை மீண்டும் செய்யக்கூடாது என்பதில் உறுதியாக கண்டிப்பு குணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். பொதுவாக நம் தொடர்ச்சியாக ஒரு தவறை மீண்டும் மீண்டும் செய்யும் போது அது நம்முடைய வாழ்க்கை பெரும் சரிவை சந்திக்க நேரிடும். ஆனால் அதனை போக்குகள் விடாமல் தன் வாழ்க்கை தமக்கே உரிதான ஒன்று என்று கண்டிப்புடன் தம்மால் என்ன செய்ய முடியுமோ அந்த முயற்சிகள் அனைத்தையும் அதன் மீது கவனம் செலுத்தி வெற்றி பெறுவதில் முழு ஆர்வம் செலுத்துவார்கள்.
தவறு செய்பவர்களிடம் நிச்சயம் கண்டிப்பாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்களும் இவர்கள்தான். அந்த அளவு சப்தமித்தியில் பிறந்த மனிதர்கள் அற்புதமான குணங்கள் கொண்டவர்களாக இருப்பார்கள். நாங்கள் மேலே கூறியுள்ள அனைத்து குணநலங்களையும் பெற்று சமுதாயத்தில் ஒரு முக்கிய பங்காற்றுவதற்கும் அவர்கள் துணை புரிந்து வருகின்றனர். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.